ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி வதங்குறக்கு அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். அதுக்களவாக நான் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 பாக்கெட் சேமியாவும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சேமியா ரெடிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தயிர் பச்சடி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.